சாணம் கொடுப்போம் மாப்பிள. இருக்கு கல்யாணம் பண்ணி பாத்து வருவோம் மாப்பிள. நடக்கும் நடக்க வேண்டிய நேரத்துல கரெக்டா நடக்கும் மாப்பிள. அதை ஓரமா வச்சுட்டு சொல்லுங்க சரியா கொரோனா போன மாதிரி ஒரு பொண்ணு இருக்கு. போன வாரம் டெங்கு காய்ச்சல் வந்து ஒரு வாரமா பெட்ல இருந்து போன மாதிரி இருக்கு. அந்த குழந்தை மாதிரி வரும் சாமி. குழந்தை மாதிரி மோர கட்டிக்கலாம் குழந்தையோட தான் பொண்ணு கிடைக்கும். கூட இருக்கிற மாதிரி இந்த பெண்ணை பாக்கெட்ல வச்சுக்க இதான் கூடயே இருக்கும். உங்களுக்கு எல்லாம் அவ்வளவுதான் கிடைக்கும் பொண்ணெல்லாம். நான் அப்பயே சொன்னேன் பார்க்க வேணாம்னு. சரி சொல்லிடுவோம். உங்க மோர கட்டைக்கு ஜாதகத்துல எப்படி இருக்குன்னு பாத்துருவோம். என்னடா இது நான் சொல்லல நடிங்க சாமி. இருக்கு பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை சாமி? எழுத்து சரியா தெரிய மாட்டேது. முன்னாடி நல்லா தெரிஞ்சுட்டு ஒரே மண்களா தெரியுது சாமி. நான் தான் சொன்னேன் கண்ணே தெரியாம உங்களுக்கு ஜாதகம் கொடுத்துருக்கு. சாமி நீங்க போய் நல்லா ஐ டாக்டரா பார்த்துட்டு கண்ணாடி போட்டு வாங்க. நாங்க போயிட்டு அடுத்த வாரம் எடுத்துட்டு வரோம். நீ எடுத்துட்டு வாங்க கிளம்புவோம். ஜாதகத்துல பிரச்சனை இருக்கு. இவனுக்கு கண்டா இருக்கு. என்ன சாமி கண்டா இருக்கு சாமி? இவனுக்கு கண்டா இருக்கு. உனக்கு சொந்தமா வீடே இல்ல. உனக்கெல்லாம் ஏது கண்ட இருக்கு? சொந்தமா வீடே இல்லையே. எது வாங்கி போட்டு வச்சிருக்கேன்? எது இடம் மாப்பிள ஒண்ணும் இல்ல கண்டம் இருக்கா உனக்கு? மாப்பிள அவன் பாரு சாதத்துல ஒரு கட்டம் கிட்ட அழைச்சி விட்டான மாப்பிள. என் வம்பத்துமே திருத்திலாம் போ மாப்பிள. கொஞ்சமாவது பொறுமையா காக்க சாமி. நீ பாச்சு சாமி. பாச்சு சாமி. உடம்பு சொல்லிட்டு சாமி சாதத்துல எதுவும் கழிப்பு இருக்குங்களா? இதுக்கு ஒரே ஒரு பலாத்காரம் நீங்க பண்ணணும் சாமி. பலாத்காரம் பண்ணணுமா? என்னடா மாப்பிள ஒரு பலகாரம் பண்ணணும். சாமி மாப்பிள ஏறு மாப்பிள. அது பேச சாமி பாத்து சொல்லுங்க சாமி. நீங்க ஒரே ஒரு பரிகாரம் பண்ணணும். சொல்லுங்க சாமி. வந்துட்டு ஒரு தடவை எனக்கு அங்க இருந்து ஸ்டெப்பா நீங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு வாட்டி ராமேஸ்வரம் போயிட்டு வாங்க. எல்லாம் நல்லபடியா நடக்கும். சரியா போச்சு. ராமேஸ்வரத்துல இருந்தா இங்க வந்திருக்கோம். திரும்பவும் ராமேஸ்வரத்துக்கு போறது. ராமேஸ்வரத்துல என்ன இது ஜோசியக்காரனுக்கு வந்து சோதனை. சாமி எல்லாம் சொல்லுங்க சாமி. உங்க ராசிக்கு சுக்கிரனும் சந்திரனும் அடுத்த வாரம் வர வீட்டுக்கு. சரி சாமி ஓகே. ஏன்னா நாங்க போன் நம்பர் கொடுத்துறோம். எதா இருந்தாலும் வரும்போது ஒரு வார்த்தை போன் பண்ணிட்டு வர சொல்லு. ஏன்னா அவங்க வர நேரம் நாங்க வெளியே போயிட்டு வச்சுக்கோங்க. சகட புஷ்கா வைப்போம். அதனால வரும்போது உங்களுக்கு போன் பண்ணிட்டு மட்டும் வர சொல்லுங்க. யாரும் சந்திரன் சந்திரனுக்கு பொண்ணோட பெரியப்பாவும் பொண்ணோட பெரியம்மா. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. பாத்தியா மாப்பிள? எடுத்து சொல்லியா? இதே மாப்பிள இது பண்றீங்க சாமி. 10,000 ரூபாய் அட்வான்ஸ். என்ன சாமி? 2 பேர் தான் தங்கணும் நம்ம ரூம்ல. சரியா சாமி? தண்ணி அளவாதான் யூஸ் பண்ணணும். சரியா சாமி? இதுக்காகவே எவ்வளவோ பரவாயில்லடா. சினிமா சாமி நம்ம தெரியல. சரி சொல்லு. உங்களுக்கெல்லாம் கல்யாணம் உங்களோட ராசிப்படி 37 வயசுலதான் கல்யாணம் நடக்கும்னு. 37 கல்யாணமா சாமி? நடக்குமான்னு பார்த்தேன். ஆனா வாய்ப்பு இல்ல சாமி. உனக்கு 62 வயசுலதான் கல்யாணம் சாமி. என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. அதுல என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா உனக்கு வரப்போற பொண்ணு வந்து குனிஞ்ச தலையை நிமிராம வரும். ஆமா. ஏன்னா அது 60 வயசு கிளவி இல்ல சாமி. பூரா கூணு தள்ளி குனிஞ்சுதான்டா வரும் மடப்பையில. சாமி இதான்டா உனக்கு உனக்கு ஓ ராசிப்படி. நீ ஒரு 36 வயசு பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணிக்கப்பா. அதான் உனக்கு நல்லா இருக்கும் உன் ராசிக்கு. ஆமா 36 வயசு. 2 18 கட்டிக்கலாம். இல்லப்பா 2 18 கட்டினாலும் கூட்டம் 36 தானே. அப்படி கல்யாணம் பண்ணிக்கலாம்ல. 2 ஏன் 4 9 கல்யாணம் பண்ணிக்க 36 வரும் தானே. என்னால மடத்தனமா பேசிட்டீங்க. உங்களுக்கெல்லாம் எப்படா கல்யாணம் நடக்கும்? எனக்கு முடக்காவே பேசிட்டு உங்களுக்கெல்லாம் இந்த ஜென்மத்துல கல்யாணமே நடக்காதா? நீங்களா கல்யாணம் நடக்குன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்களே மாத்தி மாத்தி கல்யாணம் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நீங்க கணக்கு தானே தாலி கட்டுவீங்களா? எப்படி போட்டுருக்கா பேசாம?